அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். 2026 நாம் போடக்கூடிய முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம பேச போகிறோம். என்னன்னா, இந்த நாட்டில் லஞ்சம் ஊழல் அதெல்லாம் இருக்கா இல்லையா? இந்த அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்கள் லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா? ரொம்ப நேர்மையாக கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் 10 ரூபா கை நீட்டி வாங்காமல் தான் உழைச்சி மக்களுக்காக பணி செஞ்சு அதில் அரசு போட்ட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு போனவங்க எல்லாருக்கும், வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கணும். அதே நேரத்தில் தான் அரசு ஊழல் தடுப்பு சட்டம் இப்போ அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 2018. ஏன் வச்சுருக்கிறாங்க? ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் லஞ்சமும் ஊழலும் பெருகி போய் கிடக்கு. அரசு அலுவலகங்களில் அதிகாரத்தில் போய் உட்கார்றவங்க கரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய கரப்டாக இருக்காங்க. அப்படின்றதுனால தான் இந்த சட்டமே இருக்குது. அரசு ஊழியர்கள், பொது ஊழியர்கள் இவங்க தன்னுடைய கடமையை செய்யறதுக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நிறைய விதத்தில் அவங்க தவறாக நடந்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான பணத்தை வாங்கிறது அப்படின்றது நடக்குது. ஒரு திரைப்படத்தினுடைய நகைச்சுவையில் ஒரு நகைச்சுவை அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது, உனக்கு எப்படி சம்பளம் வேணும், நீ வேலைக்கு வர இது இந்த ஸ்டாண்டப் காமெடியில் சொல்லுவாங்கள்ல, உனக்கு எந்த மாதிரி சம்பளம் வேணும், நீ வேலைக்கு வந்துட்ட, நீங்கள் மாத சம்பளத்தை மாதம் போட்டுருங்க, வார சம்பளத்தை வாரம் போட்டுருங்க, தின சம்பளத்தை தினமும் கையில் கொடுத்துருங்க நான் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. அப்படி அரசு அலுவலர்களுக்கு அரசு ஏதோ சில நேரங்களில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, சம்பள தொகையில் பாக்கி இருந்தாலும் கூட குறைய அதை கொடுத்துட்றாங்க. இல்லை அதுக்காக சட்ட முறையில் சண்டை போடுறாங்க. அது சரியானது. ஆனால் வார சம்பளத்துக்காகவும் தின சம்பளத்துக்காகவும் அரசு அலுவலர்கள் இந்த மாத சம்பளத்தை பல்காக மொத்தமாக ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு இப்படி தினமும் கையை நீட்டி வாங்குறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு உங்களால் அமைதியாக இருக்க முடிஞ்சிருக்கா? அப்படி வாங்கிட்டு உங்களோட மனசு குறுகுறுக்காமல், அந்த வாங்கினதை பார்த்துட்டு உங்களோட மனசு குறுகுறுக்காமல் இருக்குன்னா யூ ஆர் கரப்டட். கொஞ்சம் மாதம் நமக்கு உறுத்தணும். வாங்கி பாக்கெட்டில் வைக்கிறது இருக்கு இல்லைங்களா, அப்போ உறுத்துச்சுன்னா கூட நீங்கள் உறுத்தாமல் இருந்தால் நீங்கள் கரப்டட். உறுத்துனா நீ எதுக்கு வாங்க போகிற? உறுத்துச்சுன்னா வாங்கியிருக்க மாட்டல்ல. அதுதான் இப்போது நிறைய இடத்துல பார்க்குறோம். கோவில்களுக்கு போனோம்னா மக்கள் நீண்ட நெடிய வரிசையில் மக்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த கோவிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு 50-100 கொடுத்து ஒரு குறுக்கு வழியில் கூப்பிட்டு போய் காமிக்கிறது. கோவிலில், காவல் நிலையங்களில், இன்னும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னோம்னா அதுக்காக நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி நிறைய நெய்தான் தைரியமான ஆளாச்சு சொல்லு அப்படின்வாங்கல்ல. நீதிமன்றங்களில் கூட நீதிமன்ற பணியாளர்களோ ஒரு சில நீதி பரிபாலனை செய்யக்கூடிய மாண்புமிகு நீதித்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் களங்கம் விளைவித்த நபர்கள் இருக்கிறார்கள். இதுபோல் எந்த டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் ஊழல் புழங்காமல் இருக்குது நிறைய பார்க்குறோம். அதனால் மனசு குமுறி வெடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு ஒரு சட்டத்துறையில் வேலை பார்க்குறம்போது நிறைய விஷயத்தை பார்க்க வேண்டியது. பலதரப்பட்ட மக்கள் வராங்க, பலதரப்பட்ட இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நம்ம போய் சட்டப்படி தான் நடந்துக்குவேன், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு அதுக்காக உதவ மாட்டேன் அப்படின்னு நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதை
அது வந்து சரியில்லை அப்படின்றாங்க. அது எப்படி சரியில்லாமல் போகும்? நேர்மையாக இருக்கிறது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, சட்டப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வந்து வியப்பாக இருக்குது. நீங்கள் ஏதாவது அலுவலகங்களில் நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை விசாரிக்கிறதுக்கோ இல்லை அதன் மீது விசாரணை நடத்தி முடிக்கிறதுக்கோ நீங்கள் எந்த விதத்துலையும் யாருக்கும் பணம் தர வேண்டியது கிடையாது, கொடுக்கவும் கூடாது. அது அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாக இருந்தால் நீங்கள் கட்டணத்தை செலுத்தி ரசீது வாங்கிக்கோங்க. ரசீது இல்லாமல் யாருக்கும் எந்த பணத்தையும் அரசு அலுவலகங்களில் கட்டாதீங்க, கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக ஆகிடுவீங்க. நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனசு உறுத்தலைன்னா நீங்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத, இந்த நாட்டினுடைய நலன் மீது அக்கறை இல்லாத ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர். லஞ்சம் ஊழல் லாவண்ய புழங்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இருந்தாலும் சரியாக நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சட்டப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்களும் எங்கேயாவது லஞ்சம் ஊழல் இது போன்ற சம்பவங்களை வந்து சந்திச்சிருக்கீங்கன்னா அந்த சம்பவங்களை இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் மாறணும்னு நினச்சிங்கன்னா ஊழல் தடுப்பு பிரிவுக்கு நீங்கள் புகாரை வந்து எழுதுங்க. உங்களுடைய புகார் எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.